வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எடுத்தோன்னு ஆரம்பத்தில் ஜாவோ கிளான் மேனரை காட்டுறாங்க. அந்த இடத்துல 2 காடு வேற நின்றுக்கிறாங்க. ஹீரோவில் பின்னால் மின்னல் வேகத்தில் மேலே போகிறான். போகிற வேகத்தில் அந்த புல்லுலாம் அழுது இவன் வேற பார்க்குறான். அந்த சைடில் அவரை நான் ஏதாவது கேள்விப்பட்டேனா அப்படி மின்னல் வேகத்தில் வந்து பின்னால் சும்மா பேசின்னு இருக்கும்போதே சலாக்குன்னு கயிற்றுல ஒரு குத்து. அந்த இடத்துல ஃபாட் அவுட்டு அப்படியே கீவின்ட்டான். அப்படியே அவனை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல போட்டு அவனோட ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு இங்கே நடந்து வரான். ஃபஸ்ட்டு ஹீரோ சொல்கிறான், இன்னைக்கு நைட்டு பாதுகாப்பு இரக்கமாக இருப்பது உறுதி இல்லையா? அதற்கு நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னா சரியா? ரெண்டாவது பேசுகிறா, சரி பிளாக் டவர் செட் ஒரே நைட்டில் அழிக்கப்பட்ட பிறகு அது இயற்கையானது மட்டுமே. ஹீரோ வேற இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் வேற சாப்பிட்டுனுக்கிறானா, ஒருத்தன் நின்றுக்கிறான். கையிலேருந்து கட்டை விரலேருந்து சுண்டி விட்றான். அந்த முள் முறிக்குதுல, அது காலாண்ட போய் விதான். அவன் காலாண்ட அப்படியே போய் நிற்குதா. அந்த முள்ளை வேற மெரிக்கிறான் அவன். இவன் வேற கால் தூக்கி பார்க்குறான். ஓ, இது இரும்பு. ஹீரோலாம் அந்த நேரத்தில் போய் ஃபீடாக போய் அப்படியே சும்மா மண்டையில் ஒரு பூச்சி அப்படியே இடிச்சு விட்டான். அந்த சவுத்தில் அப்படியே சும்மா இடிச்சின்னு ரத்தம்லாம் தெரியுது. ஒரு அடியில் நாக் அவுட் ஆயிட்டான் அவன். இவன் வேற பார்க்குறான் அந்த இடத்துல. ஏய், நீ ஏன்டா அங்கே உக்காந்துக்கிற? ஹீரோவில் அப்படியே விஷத்தை ஊற்றுறான். விஷம் பாருங்க ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டது இல்லை, அட பாவி. இவன் வேற என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். உயிரோடு இருந்தால் தானே பேச முடியும், அவன் தான் செத்துட்டானே அந்த பாஸ்டர். ஏய், நீ கூட கேட்குறியாடா? நான் உன்னிடம் பேசுகிறேன். அப்படியே நந்து வர ரத்தம்லாம் கீழே கொட்டுது. இது என்ன என்ன நடக்குது? அப்படியே கண்ணு மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் உயுவுது. இவன் டமால்னு கீவின்ட்டான். இவனை நோக்கி, ஏய் என்ன என்ன நடந்து இவனுக்கு? அட அவனுக்கு என்னடா குத்திங்க? இது விஷமா? நீங்கள் என்ன கிண்டல் பண்ண போறீங்களா? கிச்சன் ஸ்டாப் இப்போதே கூட்டின்னு செல்லுங்கள். முன் வாயிலை மூடுங்க. யாரும் வெளியே வராமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்போதும் போல இன்னும் திறமையான ஷாப்பிங் கீப்பராக இருங்கள். மோசம் இல்லை, எனக்கு அது பிடிக்கும். இப்போது நம்ம கீரை சரிபார்த்து விட்டோம். இப்போது ஒரு வருகைக்கான நேரம் என்று நினைக்கிறேன். ஜாவோ கிளான் அந்த பெயர் இந்த நைட்டு முடிவடைகிறது. அந்த பிளாக் டவர் சம்பவத்தால் ஒவ்வொரு தருணத்தையும் நம்மளுக்கு காடு உண்மையிலே தேவையா? இவன் சொல்கிறான், விளையாடாதே. எல்லாரும் கதவு பார்க்குறாங்க. கருவில் கோடு கூட வீது. அப்படியே சும்மா இது மாதிரி பார்த்துன்னுக்குறாங்களா. ஹீரோ டமால்னு வச்சுக்கின்னு வரான். என்ன அது என்ன? அவன் ஒரு பையன் மின்னல் வேகத்தில் வந்து சும்மா அப்படியே 3 பேருக்கும் கயிற்றுலே ஒரு விட்டு சும்மா சலாக் சலாக்குன்னு விந்துக்குது. எல்லாரும் அப்படியே இறந்துட்டாங்க. ஃபாட் அவுட். நீங்கள் இப்போது ஏதாவது கேட்டீங்களா? இடத்திலிருந்து நீங்கள் தான் 4வது மாடிக்கு நியமிக்கப்பட்டீங்க. சரியா? இப்போது என்ன சத்தம் கேட்டது? மாஸ்டர் ஏற்கனவே தூங்கத்துக்கு போயிட்டாரு. அது அப்படியே வை. திரும்பி போய் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லு. என்ன வந்து நிற்கிறேன் சொல்ல சொல்ல. ஏன் ஸ்குவாடுக்கு பதிலாக ஈட்டியை வச்சு நிற்கிறீங்க? ஹீரோலாம் கையில் ஈட்டி வச்சுன்னு ஆற அப்படியே சுற்றுது. சும்மா எப்படி தாரையே ஒஞ்சிச்சு. சும்மா ஈட்டி எடுத்து முதுகுலே ஒரு குத்து அவனுக்கு. அப்படியே பின்னால் போய் வீண்டான். வாயிலெல்லாம் ரத்தம் வருது. பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான், என்ன எனிமி தாக்குதல்? அது ஒரு கொலைக்காரன். ஈட்டிலேருந்து அப்படியே ஈட்டி பூச்சின்னு பக்கத்தில் இருக்கிறவனும் 2 பேரும் சேர்த்து அப்படியே தூக்கிட்டான். இவன் வேறு கத்தி எடுத்துக்கின்னு அடிக்கிறதுக்கு வரான். முடிச்சுட்டு ஹீரோவில் நின்றுக்கிறான். பின்னால் ஏதோ உருவ மாதிரி தெரியுது ஹீரோ பின்னால். பின்னால் இருக்கிறான் சொல்கிறான், எல்லாரும் வாங்க, இவன் அடிக்கணும். மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? ஏன் நம்மளுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை? 2 பேரும் ஹீரோவை நோக்கி வராங்க. ஹீரோ ஈட்டியில் கை வைக்கிறான். கை வச்சு சும்மா மின்னல் வேகத்தில் 2 பேரையும் போய் முச்சிட்டு போய் அவன் கீழே உக்காண்டாங்க. அவன் எப்போது இந்த கோட்டை மிதித்தான்? கோபாரோ ஒருத்தனுக்கு கயிற்றிலே ஈட்டி வச்சு சொருகுறான். ஈட்டி வைத்து வயிற்றிலே ஒரு குத்தி இறக்கி சும்மா ரத்தம்லாம் அவனுக்கு தெரிக்குது. ஜன்னலை பார்க்குறான். எவ்வளவு சத்தம் சொல்கிறான். அந்த குரல் என்ன ஒரு பயங்கரமான உள் சக்தி. கியோவிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட மாற்றத்தில் இருக்கிறார். நான் உன்னை கூப்பிடவில்லை. அடிப்படை நடைமுறைகளை இன்னும் பின்பற்ற வேண்டும். நீங்கள் நினைக்கவில்லையா சொல்கிறான். இறுதியாக நம்ம சந்திக்கிறோம். தன் சொந்த லாபத்திற்காக எத்தனை மக்களை கொன்ற மனிதன். மற்றும் ஏழை நரகத்துக்கு அழைத்து செல்லுறேன். ஓல்டுமேன் சொல்கிறான். இந்த நேரத்தில் அவளை உனக்கு கொண்டு வருவது எது? ஜாவோ கிளான் செட்டு ஜாவோ நீசி. பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல நாளில் பார்க்கலாம்.